மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் திருக்கோவிலின் சிறப்புகள். இறந்து போன குழந்தையை உயிர் தெளித்து வைத்த ஞான சம்பந்தர். மயிலை பார்த்து மயங்கிய பராசக்தியை மயிலாகவே போ என்று சாபம் அளித்த ஈசன் மீண்டும் மயிலாகவே பராசக்திக்கு காட்சி கொடுத்து சாப விமோச்சனம் கொடுத்தார். மயிலாப்பூரில் அமைந்துள்ள கற்பகம்பாள் கபாலீஸ்வரர் திருக்கோவில் நடந்த அற்புதங்களும் அதிசயங்களும் இப்படி பல இருக்கிறது. அப்படி சிறப்பு மிக்க இந்த மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் திருக்கோவில் 63 திருவிழா என்று கொண்டாடப்படும். வருடத்தில் பங்குனி மாதத்தில் இந்த 10 நாள் திருவிழா கொண்டாடப்படும். இன்று 1வது திருநாள் கொண்டாடுகிறார்கள். இப்படி அந்த 10 நாள் திருவிழாக்களிலும் பல சிறப்புகள் இருக்கிறது. அப்படி சிறப்பு மிக்க இக்கோவில்களில் வரலாறில் ஒன்று, அங்கம் பூம்பாவையை உயிர் தெளித்து அவருக்கு உயிர் கொடுத்தார் கபாலீஸ்வரர். இப்படி பல உண்மைகளை அடக்கி கொண்டு இந்த மயிலாப்பூரில் இருக்கும் கற்பகம்பாள் கபாலீஸ்வரர் திருக்கோவிலின் ஒரு சிறு வரலாறை நாம் பார்ப்போம். வாருங்கள், வீடியோக்குள் செல்லலாம். மறக்காமல் நம் சேனல்களை சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம கொடுக்குற இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு வந்து சேரும். உலகில் மிக சிறப்பு மிக்கது ஆன்மீகம்தான். ஆன்மீகத்தை ஒரு மனிதன் நாடி செல்கிறான் என்றால் இந்த மனித பிறவில் அவனுக்கு மோட்சம் அளிக்கிறார் ஈசன். அப்படிப்பட்ட ஈசன்தான் இந்த கபாலீஸ்வரர் திருக்கோவில் மயிலாப்பூர். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம். நம்ம இன்னைக்கு இந்த தொகுப்பில் பார்க்குறது சென்னை மயிலாப்பூரில் அமைந்திருக்கும் கபாலீஸ்வரர் சமேத கற்பகம்பாள் திருக்கோவில். இந்த திருக்கோவில் வருடத்தில் பங்குனி மாதத்தில் 63 திருவிழா என்று கொண்டாடப்படும். அந்த 63 நாயன்மார்களும் இன்று ஒரு நாள் கோவிலிலிருந்து மக்களை வெளியில் சந்திக்க வருகிறார். இது வருடத்தில் ஒரு முறை நடக்கும் ஒரு அற்புதமான நிகழ்வு. இந்த நிகழ்வை காண்பதற்கு இந்த சென்னை பகுதியில் இருக்க அனைத்து மக்கள்களும் இந்த திருவிழாவை கொண்டாடி சிறப்பிக்க வருவார்கள். அன்று ஒரு நாள் மயிலாப்பூர் நிறைந்திருக்கும் மக்கள் கூட்டம் சுமார் 10,15 லட்சம் மக்கள்கள் இந்த கபாலீஸ்வரர் திருக்கோவில் தேர் பார்க்க வருவார்கள். அப்படி சிறப்புமிக்க இத்திருக்கோவில் வரலாற்றில் மிக முக்கியமான ஒன்று. அதாவது இறந்து போன குழந்தைக்கு உயிர் கொடுத்தார் ஞான சம்பந்தர். அந்த ஞான சம்பந்தர் இத்திருக்கோவில் பாடல் பெற்ற ஒரு ஸ்தலம். இங்கு வரும்போது தான் அந்த சம்பவம் நடந்திருக்கிறது. அதில் ஒரு சிறு கதையை நான் உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அதாவது இந்த கதையில் சிவனேசன் என்ற ஒரு வியாபாரி ஒருவர், வணிகர், அவருக்கு ஒரே ஒரு குழந்தை. அந்த குழந்தையை மிக அழகான அந்த குழந்தையை மிக செல்ல செழிப்போடும் அவர் மிக அருமையாக வளர்த்து வந்திருக்கிறார். அழகிலும் சரி, அறிவிலும் சரி, ஞானத்திலும் சரி அந்த குழந்தை மிக சிறந்த குழந்தையாக இருந்திருக்குது. இப்படி வளர்ந்து வந்த அந்த குழந்தையை ஞான சம்பந்தரை பற்றி கேள்விப்பட்ட சிவனேசன், நம் குழந்தை வளர்ந்து வந்தால் ஞான சம்பந்தருக்கே திருமணம் செய்து வைக்கணும் என்று தனது மனதுக்குள் எண்ணி வைத்து கொண்டிருந்திருக்காள். அப்படி இருக்கும் சமயத்தில் காலங்கள் ஓடிக்கொண்டிருந்தது. ஒரு நாள் அங்கம்பூவாவை தனது தோழிகளுடன் தோட்டத்தில் பூ பறித்து கொண்டிருந்தாள். அப்படி பூ பறித்து கொண்டிருக்கும் போது நடந்த ஒரு அமானுஷ்ய சம்பவங்கள். அதாவது பூ பறித்து கொண்டிருக்கும் போது அங்கு ஒரு நாகப்பாம்பு அவர்கள் தோழிகள் அவ்வளோ பேர் இருந்தும் அந்த அங்கம் பூம்பாவையை தீண்டிவிட்டது. இதை அறிந்த அந்த தோழிகள் பூம்பாவையின் தந்தையிடம் இந்த மாதிரி உங்கள் குழந்தையை நாகப்பாம்பு தீண்டிவிட்டது என்று சொல்லியிருக்கிறார்கள். உடனடியாக அவர் குழந்தையை எடுத்து கொண்டு மருத்துவ சிகிச்சைக்காக சென்றிருக்கிறார். ஆனால் குழந்தை செல்லும் வழியிலேயே இறந்து விட்டதால் என்ன செய்வது என்று தெரியாமல் அழுது கொண்டிருந்த சிவனேசன், தன் குழந்தையை ஞான சம்பந்தருக்கே மணமுடித்து வைக்கணும் என்று எண்ணினோமே, இப்படி நடந்துவிட்டதே, என்ன செய்வது என்று அழுது கண்ணீர் விட்டு புலம்பினார். அவருக்கு வேற வழியே தெரியவில்லை. என்ன செய்வது என்றே தெரியாத போது தனது குழந்தையை நல்லடக்கம் செய்தார். ஆனால் அவருக்கு அன்றே தோண்டியது, என்றாவது ஒரு நாள் சம்பந்தரை சந்தித்து நடந்த கொடுமைகளை அவரிடம் சொல்லி நியாயம் கேட்க வேண்டும் என்று எண்ணினார் மனதுக்குள்.
உடனே அந்த அங்கம் பூம்பாவையின் அஸ்தியை, அதாவது அந்த சாம்பலையும் எலும்பையும் ஒரு மண் குடத்துக்குள் வைத்து கட்டி அவர் பத்திரப்படுத்தி வைத்திருந்தார். காலங்கள் ஓடிக்கொண்டே இருந்தது. ஒரு நாள் ஞான சம்பந்தர் திருவொற்றியூர் வந்திருப்பதாக இவருக்கு ஒரு தகவல் கிடைத்தது. அந்த தகவலை அறிந்த சிவனேசன் அழுகையும் கண்ணீரோடு பதபதைக்க ஓடினார் ஞான சம்பந்தரை சந்திக்க. அங்கோ கூட்டங்கள் நிறைந்திருந்தது. எப்படி நம் ஞான சம்பந்தரை சந்தித்து இந்த விஷயத்தை சொல்ல வேண்டும் என்று மனதில் உறுதியோடு காத்து கொண்டிருந்தாள். நேரமும் நெருங்கியது. சம்பந்தரை நெருங்கினார். சம்பந்தர் என் அழுகையுடன் இருக்கிறார் என்ன என்று இவரிடம் கேட்க, நடந்த விஷயம் அனைத்தையும் ஞான சம்பந்தரிடம் சொன்னார் சிவனேசன். சிவனேசன் சொன்னவுடன் ஒரு நிமிஷம் ஞான சம்பந்தருக்கே ஒரு சிறு வருத்தமாகிவிட்டது. தனக்காக இருந்த ஒரு குழந்தையை பாம்பு தீண்டிவிட்டதே என்று மனதுக்குள் எண்ணிய ஞான சம்பந்தர், நாளை திருமயிலையில் இருக்கும் கபாலீஸ்வரர் திருக்கோயிலுக்கு நான் வர இருப்பதாக, நீ அங்கு அந்த அஸ்தியோடு வா என்று சிவனேசனிடம் சொல்லி அனுப்பினார். சிவனேசனும் தனது குழந்தை எப்படியாவது உயிர் தெளித்துவிடும், நம் எண்ணம் நிறைவேறிவிடும், ஞான சம்பந்தருக்கே நம் பொண்ணை திருமணம் செய்து கொடுத்து விடலாம் என்ற ஆசை அவருக்குள் ஓடியது. ஏனென்றால் ஞான சம்பந்தர் நினைத்தால் என்ன வேணாலும் செய்ய முடியும். ஈசனின் ஆசையும் அருளும் பெற்றவர். அவர் ஒரு வாக்கு கொடுத்தால் அந்த வாக்கை நிறைவேற்றுவார் என்பது அறிந்த உண்மை. மனதுக்குள் தோன்றியது. எண்ணங்களை மனதுக்குள் வைத்து கொண்டு ஓடோடி வந்தார் வீட்டுக்கு. உடனடியாக மறுநாள் எப்படா விடியும் என்று காத்து கொண்டிருந்த சிவனேசன், மறுநாள் காலை விடிந்தது. விடிந்த உடனே அஸ்தியை எடுத்துக்கொண்டு ஞான சம்பந்தரை சந்தித்தார். ஞான சம்பந்தரோ அந்த அஸ்தியை வாங்கி தன் முன்னாடி வைத்து கொண்டு அன்னை பராசக்தியையும் ஈசனையும் மனதுக்குள் நினைத்து அவர் ஒரு பதிகத்தை பாடினார். அந்த பதிகத்தை பாடி அவர் முடித்தவுடனே குடம் உடைந்து சாம்பலாக இருந்த அந்த குடத்துக்குள் இருந்து அங்கம்பூம்பாவை உயிர்தளித்து வந்தார். உயிர்தளித்து வந்ததால் எல்லோருக்கும் மிக ஆச்சரியம். ஞான சம்பந்தர் இறந்த ஒரு குழந்தைக்கு உயிர் கொடுத்து விட்டார். கபாலியோட அருள் ஆசையும் பெற்ற இந்த குழந்தை இந்த தலத்தில் உயிர்தளித்தது என்று மிக ஆச்சரியப்பட்டார்கள் மக்கள்கள். அப்போ உயிர் தெளித்து வந்த அந்த குழந்தை ஞான சம்பந்தரின் காலில் விழுந்து ஆசி பெற்று தனது தந்தை அருகில் வந்து தந்தையை பார்த்து ஆனந்தத்துடன் அழுகையும் கண்ணீருமோடு கட்டி தழுவிக்கொண்டார் தனது குழந்தையை. உடனடியாக ஞான சம்பந்தரிடம், இந்த இறந்து போன குழந்தை உங்களுக்காக வளர்க்கப்பட்டது, இந்த குழந்தையை உங்களுக்கு நான் மனமுடித்து தரணும் என்று மனதில் எண்ணினேன், அதை நான் உங்களுக்கு இப்பொழுது நிறைவேற்றுகிறேன் என்று ஞான சம்பந்தரிடம் சிவனேசன் சொன்னார். அதுக்கு அவர் மறுப்பு தெரிவித்தார். உயிர் இல்லாத ஒரு குழந்தையை உயிர் கொடுத்ததால் இவள் என் குழந்தை ஆவாள், நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். நான் உயிர் கொடுத்தது எனது குழந்தை, அவள் எனக்கு மகளாவாள் என்று இந்த எண்ணத்தை நீ மறந்துவிடு என்று அவரிடம் சொல்லிவிட்டு அங்கிருந்து சென்று விட்டார். காலப்போக்கில் அந்த குழந்தை ஈசனவே நினைத்து ஈசனவே பாடி ஈசனுக்கு சேவை செய்து கன்னியாக இருந்து அது மறைந்து விட்டது. இன்றும் இந்த கபாலீஸ்வரர் திருக்கோவில் அந்த அங்கம்பூம்பாவைக்கு ஞானசம்பந்தர் அருகிலேயே ஒரு சிலை வைத்து வழிபட்டு வருகிறார். வருடத்தில் ஒரு நாள் இந்த நிகழ்வு அந்த மயிலாப்பூர் கற்பகம்பாள் கபாலீஸ்வரர் திருக்கோவில் இந்த அங்கம்பூம்பாவை உயிர்தளித்த நிகழ்வை கொண்டாடுகிறார்கள். அந்த நிகழ்வை மக்கள் பார்த்தால் அவங்களுக்கு ஆயுள் கூடும் என்று ஒரு நம்பிக்கை. இன்று வரை அந்த திருவிழா கடைசி நாள் அந்த அங்கம்பூவாய நிகழ்வு இங்கு நடந்து வருகிறது. இப்படி சிறப்புமிக்க இந்த கபாலீஸ்வரர் திருக்கோவில் இன்று 63 திருவிழா 1வது நாள் தொடங்கிவிட்டது. இன்னும் 10 நாளும் கபாலீஸ்வரர் கோவில் மக்கள் கூட்டம் நிறைந்திருக்கும். அப்படி சிறப்புமிக்க ஆலயம் இந்த சென்னை மயிலாப்பூர் பகுதியில் அமைந்துள்ளது. இந்த கதையை உங்களுக்கு சொல்லணும் என்று எனக்கு தோன்றியது. மயிலாப்பூர் கபாலி கோவில் நடந்த நிகழ்வை எடுத்து இதை உங்களுக்காக சொல்கிறேன்.
இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.